என்னன்னா நமக்கு பில்லி சூனியம் ஏவல் கண்டிச்சி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம சுதர்சனம் பண்ணோம்னா திருஷ்டி கழியும், நமக்கு தொழில் முன்னேற்றம் அடையும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு காரியம் செய்கிறோம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து தடப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வீட்லேயும் சரி பொதுவான ஒரு இடத்துலையும் சரி நம்ம வந்து சுதர்சனம் பண்ணோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து தடையில் வந்து நிவர்த்தி ஆகி நமக்கு கண்டிஷ்டி ஏதோ இருக்குது, அந்த குறைபாடு இருக்குது, இல்லை ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது, வண்டி தொடர்ந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது, அந்த மாதிரி சமயத்தெல்லாம் வந்து நம்ம வீட்லேயும் கோவிலையும் ஏதோ ஒரு பொதுவான இடத்துல கூட பண்ணலாம், இல்லை வீட்டில் தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணுறதா பண்ணலாம். அப்போ வந்து சுதர்சனம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பயங்கள் நீக்கும், கும்பல் எது இருந்தாலும் நீக்கும். அதுக்கோசரம் வந்து சுதர்சன யாத்திரை வந்து நம்ம பண்ணுறோம், ரொம்ப நல்லது. அதனால் கந்திஷ்டியும் முக்கியமாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கந்திஷ்டி வந்து நீக்கும். அதனால் வந்து எல்லாரும் வந்து சுதர்சன ஹோமத்தில் கலந்துக்குவாங்க. எல்லாரும் வந்து வெண்கடுகு முக்கியமாக வந்து சுதர்சன ஹோமத்துக்கு வந்து வெண்கடுகு வந்து ரொம்ப முக்கியம். அந்த வெண்கடுகு வந்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கடுகு மாதிரி வெடிக்கும். அந்த வெடிக்கும் போது தான் நமக்கு வந்து அந்த கந்திஷ்டி வந்து இன்னும் வந்து நம்ம வந்து ரிலீஃப் ஆகும்னு சொல்லலாம். அதனால் எல்லாரும் வந்து வெண்கடுகு கொடுக்கும்போது எல்லாரும் ஹோமத்தில் வந்து போடுங்க. அது சொல்லும்போது போட்டிங்கன்னா போதும்.